இவனுக்கு வந்து கல்யாணமே கிடையாதுப்பா. சுக்கிரன் வந்து நீச்சமாயிட்டாரு. அவர் ஏழாம் அதியாம இருக்கிறாரு. குருஜி, இப்போ திருமணமாகி கணவன் மனைவி இருவரும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் 8 வருஷம் அப்படின்னு ரொம்ப நீண்ட காலமா வந்து குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்காங்க. அவங்க போயிட்டு எவ்வளோ ஹாஸ்பிட்டலு மருத்துவம்னு சொல்லிட்டு பார்த்து செலவு பண்ணி ஓஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. இதுல ஜோதிட ரீதியா இதுல ஏதாவது பரிகாரங்கள் செய்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? உலகமெங்கும் உள்ள அஸ்ட்ரோ கேஜேசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ அந்த இதை முதல்ல இதை பேசிடலாங்களா? இல்ல, போன வாரம் நான் முடிச்ச கேள்வி நேயர்கள் கேட்ட கேள்விக்கு போன வாரம் அருமையா பதில் சொல்லியிருந்தாரு குருஜி. இப்போ நேயர்களுடைய கேள்வி வந்து இன்னும் அதிகமா இருக்குது. அதனால வந்து இதை பகுதி 2ஆ கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் குருஜி கிட்ட. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம். அஸ்ட்ரோ கேஜேசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த கேள்விகள்லாம் வந்துட்டு நீலகண்டன் கேட்டுட்டு இருக்காரு. என்னால் முடிஞ்ச பதில்களை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் சில கேள்விகள் பாக்கி இருக்குது. அந்த கேள்விகள்லாம் வந்து அவர் கேட்பாரு. அதுக்குண்டான பதிலை எனக்கு தெரிஞ்சதை எளிமையான முறையில் சொல்கிறேன். கேட்டு பயனடைமாறு. குருஜி, இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னா சூரிய தசையில ஆரம்பிச்சு சுக்கர தசை முடிய இந்த 9 திசையில ஏதோ ஒரு திசையில தான் அந்த குழந்தை பிறகுது. அந்த பிறந்த குழந்தையால அந்த குடும்பத்துல வந்து கணவன் மனைவியோ அல்ல தாத்தா பாட்டி தாய் மாமா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நன்மை தீமைகள் ஏதாவது இருக்குதுங்களா? அது எப்படி? அதை பத்தி விவரமா சொல்லுங்க. ஆமா, இப்போ 9 திசை, 27 நட்சத்திரம், 12 ராசிகள், இதை அடிப்படையாக கொண்டுதான் வந்து எல்லாமே இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சமே இந்த 9 கிரகங்கள், 9 திசை, அடுத்தது வந்துட்டு 12 ராசி, 27 நட்சத்திரம், இது அடிப்படையா இல்லாம வேற எதுவுமே கிடையாது. இதுதான் மிக முக்கியமானது. இதுல சூரிய திசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம், இது 3மே வந்து சூரிய திசை தான் ஆரம்ப திசையா இருக்கும். இந்த சூரியன் வந்துட்டு சிம்ம லக்னமா ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு எடுத்தோம்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியன் வந்துட்டு மேஷத்துல இருந்தாருன்னா உச்சமா இருக்கும்போது அந்த சூரிய திசை நல்ல பலனை கொடுக்கும். தந்தைக்கு நல்ல பலனை கொடுக்கும். அந்த குடும்பமே சிறப்பா இருக்கும். அவங்க குடும்பத்துல குடும்பமான வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் அரசியல்ல இருப்பாங்க. அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த சூரிய திசை. அதே சூரியன் வந்து துலாத்துல வருதுன்னு வச்சுக்க. துலாத்துல வந்து என்ன, நீச்சம். அப்ப நீச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்? நல்ல பலன் தான். ஏன்னா சிம்ம லக்னம் அப்படின்னு இருக்கும்போது நல்ல பலன் தான். அந்த லக்னாதிபதி நீச்சம் அடைகிறாரு அப்படின்னாக்கா ஏதோ ஒரு அரசாங்க வேலையில கீழ்மட்ட வேலையாவது இருப்பாங்க. ஆனா கெடுபலன் தான். நற்பலன்னு சொல்ல முடியாது. அதே பகையா இருந்தது அப்படின்னா அதுவும் கெடுபலன் தான். நட்பு இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு அரைப்பங்காவது பலன் கொடுக்கும் அப்படின்னு, நற்பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூரிய திசை அப்படி. இத சூரியன்ல வந்துட்டு சிம்ம ராசியில வந்து எடுத்தோம்னா உத்திர நட்சத்திரம், கன்னி ராசியில உத்திரம் தொடர் இருக்கும். அதே மாதிரி கிருத்திகை வந்துட்டு மேஷத்துலயும் இருக்கும், ரிஷபத்துலயும் இருக்கும். இங்க உத்தராடத்துல வந்துட்டு தனுசுலயும் இருக்கும், மகரத்துலயும் இருக்கும். இப்போ இந்த 6 ராசியும் கவர் பண்ணி தான் நம்ம சொல்றது. புரியுதா? அதே மாதிரி வந்துட்டு பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னு வச்சுக்க, அப்பாவுக்கு கண்டிப்பா பாதகத்தை ஏற்படும். பரணி நட்சத்திரம், பரணி, பூரம், போராடம், இது 3மே வந்து சுக்கிரதசை தான். அந்த சுக்கிரன் வந்து கன்னியில நீச்சம் அடைகிறார், மீனத்துல உச்சம் அடைஞ்சிடறாரு.
உச்சம் அடைஞ்சிடறாரு. ம். அதே கடகத்துல வந்து பகையாகிறாரு. ம். கடகத்துல ம். கடகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு ம். ஆரம்பத்துல கொடுத்த மாதிரி கொடுப்பாரு. ம். கடைசியில ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவார். வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவாரு. ஓ. கடக சுக்கிரன் குடும்பம் வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ம். கடக சுக்கிரன் வந்துட்டு ம். ஆரம்ப காலத்துல வந்துட்டு ஓரளவுக்கு நற்பலன் கொடுத்த மாதிரி இருக்கும். ம். கடைசியில பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை. ம். அது ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கமோ இல்லை ம். ஏதோ ஒரு சிக்கல்ல போய் மாட்டியோ அந்த ஜாதகனுடைய தந்தை ம். அங்க நிலைப்பாடு மாறி போயிடுது. ஏன்னா வரக்கூடிய வரவு வந்துட்டு ம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அவங்க சேஃப்டி பண்றாங்களோ ம். அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அவங்க ம். முன்னேறலாம். அந்த வரவு வந்துட்டு கொடுக்கும்போதே கெடுபலன்னு சேர்த்து கொடுத்துட்றாரு. ஓ. ம். தவறான பழக்க வழக்கங்கள், தண்ணி அடிக்கிறதோ வேற ஏதோ சீட்டு கட்ட ஆடுறதோ அது மாதிரி ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் கொடுத்துட்றாரு. அப்போ அந்த என்ன ஆகுது, கெடுபலன்னு உண்டாக்கிடுது. ஏன் இந்த கடகத்துல இருக்கிறதுக்கு மட்டும் ஏன் குறிப்பா சொல்றேன், அது பலகால் ராசி. கடகன்றது பலகால் ராசி அப்படின் போது பல விதங்கள்ல வந்துட்டு வருவாய் தானா வந்து குவியும். அது குவிஞ்ச மாதிரியே என்ன பண்ணும், காணாம போயிடும். இந்த நண்டுக்கு பலகால்னு சொல்லுவாங்களே, அதேதான், அதுதான் பலகால் ராசிங்களா? இப்போ பலகால் ராசி அப்படின்றது அதுதான். அதே மாதிரி விருச்சிகமும் பலகால் ராசி தான். தேளு. தேளு. அதே மாதிரி என்ன சொன்ன, பரணி பூரம் போராடம் சொன்னோம் இல்லையா. அடுத்து செவ்வாய் திசை எடுத்தோம்னு வச்சுக்க, தலை நட்சத்திரம். செவ்வாய் வந்து தலை நட்சத்திரம் சொல்லக்கூடியது. மிருக சீரிஷம், சித்திரை, அவிட்டம், இது 3 நட்சத்திரமும் வந்து தலை நட்சத்திரம். இந்த தலை நட்சத்திரத்துல ஒரு பிள்ளை பிறந்திருக்குது அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல வந்துட்டு மூதாதையர்கள் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. செவ்வாய் உச்சமோ அல்ல நீச்சமோ நட்போ எப்படியா இருந்தாலும். ஆமா. இப்ப செவ்வாய் வந்து நீச்சம் எங்க கடகத்துல வந்து நீச்சம் அடைகிறார், மகரத்துல வந்து உச்சமாவார். அப்ப கடகத்துல நீச்சம் அடையும் போது அப்ப என்ன ஆகுது, 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் ஆகி போகுது. இப்ப இங்க வந்து 10ஆம் இடம் தர்ம கர்மாதிபதியா மாறுறாரு. அதே இது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா இங்க கர்ம வினை செயல்படும். உச்சம் அடையும் போது அவனுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பலன் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து இங்க அவனுடைய கர்ம வினை செயல்படும். அதே நீச்சமா இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து மாதுளாதி வர்க்கம், சுகபோகங்கள், வீடு வாசல், இது எல்லாத்தையுமே இழக்கக்கூடியதா கூட வரும். இங்க உச்ச பலன், அங்க வந்து நீச்ச பலன். அதே மாதிரி நட்பு, பகை, இதெல்லாம் இருக்குது. இது செவ்வாய் திசையில. அடுத்தது ராகு திசை. ராகு திசை எடுத்துட்டோம்னு வச்சுக்க, திருவாதிரை, சுவாதி, சதயம். இப்ப திருவாதிரை நட்சத்திரம் எடுத்தோம்னாக்கா மிதனம், முழுமையான நட்சத்திரம் அதெல்லாம். சுவாதி எடுத்துட்டோம்னா துலாத்துல, சதயம் எடுத்துட்டோம்னா கும்பத்துல. இது வந்துட்டு எடுத்தோம்னாக்கா காற்று தத்துவம். எது மிதுனத்துல சொன்னோம்னா காற்று தத்துவம். அந்த இதே ராகு வந்துட்டு நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை வளர்த்தி கொடுத்துட்டு போயிடும். அங்க காற்று தத்துவமா இருக்கிறதுனால. இங்க அதே மாதிரி சுவாதியில வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னா சுவாதியில இங்கேயும் அதே மாதிரிதான் அதே ராகு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துரும். அசுர வளர்ச்சி. இது வந்துட்டு எப்படின்னாக்கா மனைவி வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி ஏற்படும். துலாத்துல இருக்கிறது மனைவி வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். எப்படி நம்ம அந்த குழந்தை வந்து பெரியவனா வளர்ந்த பிறகு திருமணத்திற்கு பிறகு அவனுக்கு அதனால ஒரு யோகமும் இருக்குது. பெரிய யோகம் இருக்கு. அப்ப அதே மாதிரி கும்பத்துல எடுத்தோம்னாக்கா சதய நட்சத்திரம். அங்க வந்து குடத்துல ஏற்றி வச்ச விளக்கு மாதிரி அது. அது அவனுக்கு தேவையானது அவனுக்கு தேவைப்படும் போது அவனுக்கு என்ன தேவையோ அப்போ வளர்ச்சி உண்டு. ஆனா இது இந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சேஃப்டியா தான் இருப்பான். கும்பத்துல இருக்கக்கூடிய ராகு சேஃப்டியா தான் செயல்படுவான் இந்த கும்ப ராகு.
அதே மாதிரி வந்துட்டு இப்போ ராகு சனி திசை, சனி திசையும் அதே மாதிரி அப்பாவுக்கு பாதத்தை ஏற்படுத்தும். இந்த ராகு திசையும் அப்பாவுக்கு பாதத்தை கொடுக்கும். இந்த ராகு வந்து காலபுருஷனுக்கு 6, 8, 12 போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பா பாதத்தை கொடுக்கும். ஆமா. அதே மாதிரி லக்னாதிபதிக்கு அவர் அகைன்ஸ்டா மாறக்கூடாது. லக்னாதிபதி எந்த லக்னமா இருக்குதோ அந்த லக்னாதிபதி, இப்போ ஒருத்தருக்கு சுத்தம் ஒரு இது மேஷ ராசின்னு வச்சுக்க, மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்காரு அப்படின்னா நன்மை தராது, கெடுபலன் தான் கொடுக்கும். அதே மாதிரி அதே ராகு வந்துட்டு இதுல துலாத்துல போய் உட்காந்துருக்காரு அப்படின்னும் போது உழைப்பு அதிகப்படுத்தி கொடுக்கும். வருமானத்தை வந்துட்டு வேற யாரோ சாப்பிட்ற மாதிரி இருக்கு, கூட்டாளிகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இடத்தை பொறுத்து அங்க மாறும் ராகு. அடுத்தது குரு திசையில் அதே மாதிரி எடுத்தோம்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இது 3 நட்சத்திரம். இதில் வந்துட்டு இதுவும் வந்துட்டு மிக முக்கியமான நட்சத்திரம் தான், குருவோடைய நட்சத்திரம். இது வந்து தலையற்ற நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. நட்சத்திரத்துல தலையற்ற நட்சத்திரம். அங்க சொன்னது வந்துட்டு மிருகசீரிஷம் சொன்னோம் இல்லையா, செவ்வாயோடைய நட்சத்திரம் சொன்னோம் இல்லையா, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் தலை நட்சத்திரம்னு சொன்னேன். இது வந்து தலையற்ற நட்சத்திரம், புரிஞ்சுக்கணும். ஆமா, அது வந்து தலை நட்சத்திரம். இது வந்து தலை இல்லாத நட்சத்திரம். இங்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா குடும்பம் வரைக்கும் ஜாதகனுக்கே பாதிப்பை உண்டு பண்ணும். ஜாதகனுக்கு ஆமா, அந்த குருதசை நடக்கிற வரைக்கும் பார்த்தோன்னாக்கா தலைப்பகுதி அடிபடுறது, தழும்புகள், வெட்டுக்கிழங்குகள் ஏற்படுறது, மேல இருந்து விழுறது. சனி வந்துட்டு நீச்சமா இருந்தார் அப்படின்னாக்கா பாதத்தை இன்னும் அதிகப்படியா பாதத்தை கொடுக்கறது. இப்படி பல கஷ்டங்கள்லாம் இது குழந்தைக்கும் தந்தைக்குமே குழந்தைக்கு ஏற்படக்கூடியது. அடுத்தது சனி திசை எடுத்தோம்னாக்கா சனி திசையும் வந்துட்டு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இது 3 நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம். இந்த சனி திசையில ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா இதுவும் வந்துட்டு அப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், மாரகத்தை ஏற்படுத்தாது குடும்பம் வரைக்கும். இதுல அனுஷ நட்சத்திரத்துல கூடுமான வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 1ஆம் பாதத்துல பிறந்திருந்தாக்கா கொஞ்சம் பாதத்தை ஏற்படுத்திடுது. ஒரு சில பேருக்கு பார்த்துருக்குறேன் நான். அது ஏன் அப்படின்னாக்கா அந்த லக்னாதிபதி அவரு செவ்வாய் வந்துட்டு கடகத்துல போய் நீச்சமாகறவங்களுக்கு, இல்லை வந்துட்டு கண்ணியில போய் உட்காந்துருந்தவங்களுக்கு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் பாதகத்தை உண்டு பண்ணியிருக்குது. அதையும் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு குழந்தை புதன் திசையில பிறக்குதுன்னு வச்சுக்கோ. புதன் திசை அப்படின்னு எடுத்தோம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம். இந்த புதன் திசை பிறந்த குழந்தைய பார்த்தோம்னா நெடியர், உயரமா வளரக்கூடிய ஒரு தன்மை அந்த குழந்தைக்கு இருக்கும். அதே மாதிரி அப்பாவுக்கு நல்ல யோக பலனை கொடுக்கும். அந்த இதுல வந்துட்டு நீட்டு போக்கான மண் வாங்குறது, வீடு கட்டுறது, சீர்திருத்தம் பண்றது, இப்படி ராஜயோகமான பலன் தான் அந்த புதன் திசை குடும்பம் வரைக்கும் தந்தைக்கு கொடுக்கும். அவனுக்கு என்ன பிறந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது இல்லையா. இந்த பலன்லாம் வந்துட்டு அவன் தனியா சம்பாதிக்க எப்ப ஆரம்பிக்கிறானோ அது வரைக்கும் அந்த தந்தைக்கு தான் அந்த பலன் போய் சேரும். அவனுக்கு அந்த ஜாதகனுக்கு வந்துட்டு இதனுடைய தன்மையினால கொஞ்சம் சுகபோகமா இருப்பான், அவ்வளவுதான் அந்த குழந்தை. இப்ப அந்த புதன் திசையில வந்துட்டு நல்ல யோகத்தை அனுபவிப்பான். அதே மாதிரி கல்வியில நல்ல வளர்ச்சி அடையும். அருமையா இருக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் அவன் சும்மா போய் உட்காந்து பார்த்தானாலே போறோம். அவங்க சொல்றது அவன் ஏதோ விளையாடிட்டு இருக்க மாதிரியே தெரியும். பார்த்தாக்க கடைசியில டேய் என்னடா விளையாடிட்டு இருக்க, எழுந்துரு பதில் சொல்றா அப்படின்னா கடகடன்னு சொல்லுவான் பாட்டுல. அந்த ஷார்ப் மைண்டு அந்த அளவுக்கு அந்த புதன் திசை அருமையா இருக்கும் அவனுக்கு. அந்த புதன் திசை
அதே புதன் திசையில வந்துட்டு ம், இருக்கிற தன்மையை பொறுத்து இருக்குது. ம், அந்த கிரகம் வந்துட்டு அந்த ஜாதகனுக்கு ம், எந்த இடத்துல அமைஞ்சிருக்காரு, ம். நீச்சம் அடையக்கூடாது, ஆ, அஸ்தங்கமாகக்கூடாது, ஆ, ராகு அது கூட சேரக்கூடாது. சேரக்கூடாது. அதே வந்து குரு கூட சேர்ந்துருந்தது, ம், இல்ல குரு பார்த்துருந்தாரு, அற்புதம், மிக அற்புதம் அது ம், ம். அந்த ஜாதகனுக்கு. ஆ, அதாவது புலமை பித்தன்னு சொல்றாங்க இல்லையா, ஆ. அது அவன் தான். ஓ, அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து கற்பனை திறன் அதிகமா வளர்ந்துடும். அதிகமா வளர்ந்துரும். அவன் வந்து சும்மா அவன் வழிபோக்கிலே போயிடும் போது பாக்குறதே பார்த்து பாடிட்டு போயிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு பேர் புகழ் உண்டு. பேர் புகழ் உண்டாக்கிடும் அந்த புதன் திசை. அடுத்தது நம்ம வந்து கேது திசைன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஆ, கேது வந்து ம், நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ம், நிறைய ம், போராட்டங்கள் இருந்தாலும் ம். அந்த போராட்டத்தை வந்துட்டு ம், அவன் கேது திசை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ம், அப்பாவை சுத்தமா ம். காலி பண்ணிடும் அப்படின்றது தீர்க்கமா சொல்லிடலாம். ஆ, கேது வந்துட்டு ம். எந்த இடத்துல இருந்தாலும் குடும்பம் வரைக்கும் பாதகம் தான், பாதகத்தை தான் ஏற்படும். பாதகத்தை தான் கொடுக்கும். ஆ, ராக போல கொடுப்பார்கள், கேது போல கெடுப்பார்கள்னு சொல்லுவாங்க. ம், ராகு வந்துட்டு ஒரு சில இடத்துல இருந்து தூக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா நல்ல வளர்ச்சியை உண்டு பண்ணி கொடுத்துருவாரு. ம், அதே கேது வந்து எடுத்தோம்னா ம். எந்த இடத்த இருக்கிறாரோ அந்த இடத்த அவரு சோதனைகளை கொடுத்து தானே அங்க வேதனையை உண்டு பண்ணுவாரு. சோதனையை கொடுத்து தான் ம், வேதனையை உண்டு பண்ணுவார். ம். அந்த வேதனை வந்து அவனுக்கு ஞானத்தை உண்டு பண்ணும். ஞானத்தை உண்டு பண்ணிடும். பட்டினத்தார் எடுத்துக்க, ம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், ம். அந்த காலத்திலே பெரிய கோடீஸ்வரன். ஆமா. என்ன, அவருக்கு ஒரு பிள்ளை இல்லை. ம், பிள்ளை இல்லாததுனால ஏதோ ஒரு பிள்ளைய வந்துட்டு ம், ஈசனே பிள்ளையா பிறந்ததுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வளர்க்குறாரு. அந்த பிள்ளை வந்துட்டு ம், காதற்ற ஊசியும் கடை வழியும் ஆறாது காணும் அப்படின்னு சொல்லிட்டு ம், அந்த புள்ள மறைஞ்சு போகுது. ம். மறைஞ்சதுக்கப்புறம் அவரு இந்த காசு பணம் வராது எதுவும் வராதுன்னு விட்டு கடாச்சிட்டு ம். போயிடுறாரு. இந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு கேது திசை. கேது சார். ஓ, அந்த கேது திசை வந்து அந்த ஞானத்தை உண்டு பண்ணும். கொண்டு போகணும். உண்டு பண்ணி அவனை வந்துட்டு பொருளாசையிலேருந்து வெளியே கொண்டாடுறான். ஓ, பற்று அறுத்துரும் சரி. இந்த கேது. ம். மோட்சக்காரன் சொல்லக்கூடியது. ம், ஞானக்காரகன், மோட்சக்காரன். அப்போ அந்த கேது வந்துட்டு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுப்பா, ம், அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த பலனை ம், கொடுப்பாரு. ம். அதுதான் அந்த கேதுனுடைய தன்மை. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் வந்து எடுத்து சொல்லணும்னா ம். அவனுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே கிடைக்கும். கிடைக்கும். சுக்கிரன் சுக்கரதசையில பிறந்த நீச்சம் மட்டும் இருக்கக்கூடாது. நீச்சம் மட்டும் இருக்க கூடாது. நீச்சம் மட்டும் இருக்கக்கூடாது. நீச்சம் இருந்தானாக்கா ம். பெண்கள்கிட்ட வந்துட்டு அவனுக்கு தவறான சேர்க்கை இருக்குங்களா? இருக்காது, ஏற்படாது. அவனுக்கு அந்த ஏற்படாது. வீரியத்தன்மை இருக்காது. 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 ஆ. வீரியத்தன்மை சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லணும். ஓ. சுக்கிரன் வந்து நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா. ம். ஸோ அதே சுக்கிரன் வந்து உச்சமா இருக்காரு அப்படின்னாக்கா ம். நல்லா இருக்கும். ம். இப்போ இந்த சுக்கிரனுடைய இது தன்மையை எடுத்து சொல்லணும் அப்படின்னா ம். 3ஆம் இடம் ம். தைரியம், வீரியம், விஜயம் ஆ. அப்படின்னு சொல்லக்கூடியது. ம். அப்போ அந்த சுக்கிரன் வந்து எந்த இடத்துல ஒரு ஜாதகத்தை எடுக்கணும்னு வச்சுக்க, அந்த ஜாதகத்துல வந்துட்டு ம். இவனுக்கு பொண்ணு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு, நல்லா இருக்கும் பாருங்க அப்படி. ம். எப்படி அப்படின்னும் போது 3ஆம் இடம் தான். 3ஆம் இடம். அந்த லக்னத்துக்கு 3ஆம் இடம் தான் வந்து அவனுடைய வீரியத்தை சொல்லக்கூடியது. சொல்லக்கூடியது. ம். அந்த பெண்ணை அவன் ஒழுங்கா வச்சு காப்பாத்துவானா, ம். நல்லபடியா கவனிச்சுக்குவானா ம். அப்படின்றது வந்து அந்த 3ஆம் இடம் தான். பார்த்து அந்த பொண்ணை காப்பாற்றக்கூடியது அப்படின்றது. அந்த சுக்கிரன் வந்து நல்லா இருந்தாதான் அவன் வந்து அந்த பெண்ணுகிட்ட அடிபணிஞ்சு அவன் இருக்கும். இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ம். இதெல்லாம் வந்து சுக்கிரனுடைய தன்மையை பொறுத்து சொல்லக்கூடியது. வேற என்ன குருஜி, இப்போ வாழ்க்கையில வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஜாதகத்துல வந்து ராசி கட்டத்துல இருக்கிறது முக்கியமா இல்ல வந்து அம்ச கட்டத்துல இருக்கிறது முக்கியமா? அதாவது ராசி முக்கியமா அம்சம் முக்கியமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா. இதுல வந்துட்டு ஆ. இப்ப பாக்குறதுல வந்து ராசி அம்சம் மட்டும்தான் வந்துட்டு எடுத்து போட்டு இது பண்றாங்க. ஆ. இதுலயே வந்துட்டு ராசியை மட்டும்தான் நிறைய பேர் இது பண்றாங்க, ஆ. பாக்குறாங்க. ஆ. ஒரு பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாக்கா ராசி கட்டத்தை மட்டும் போட்டு பயோடேட்டா கொடுத்துட்றாங்க. ஆ. அதுல ஆ.
தசை காலத்தை கூட குறிக்க மாட்டேன்றாங்க. ம். ஆனா ஒரு ஜாதகம், முழுமையான ஜாதகம் அப்படின்னு எடுத்தோம்னா சப்தாங்கிசம், 7 அங்கிசங்கள், ஓராங்கிசம், ராசி, நவாம்சம், திரிம்சாங்கிசம், சப்தாங்கிசம், தசாங்கிசம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிசங்கள் வந்துட்டு 7 இது வரைக்கும் கொண்டு போறாங்க, 10 வரைக்கும் கொண்டு போறாங்க. இல்லை குறிப்பிட்ட வரைக்கும் ஒரு 7 கொண்டு வரணும். என்ன சோடசாங்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு 16 கட்டங்களா போட்டு 16 இதாக பிரிப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. அதனால வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, 2 மட்டும் போறோம், ராசி அப்படின்லாம் அம்சம் அப்படின்னு கொண்டு போறாங்க. இப்போ அதையும் சுருக்கி என்ன பண்றாங்க, வெறும் ராசியை மட்டும் எடுத்தாந்து கொடுத்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்துடுறாங்க. நான் கூடுமான வரைக்கும் என்ன சொல்றது, ராசியும் முக்கியம், அம்சமும் முக்கியம். இது 2 இருந்தாதான் பலன் சொல்ல முடியும். ஆமா, ஏன்னா ராசின்றது வந்துட்டு லக்னத்தை அடிப்படையா கொண்டு அந்த ராசிய வச்சு நம்ம பலனை சொல்றோம். இது வந்துட்டு மதி கெட்டதுன்னா விதி எப்படி இருக்குதுன்னு பாரு, விதி கெட்டதுன்னா மதி எப்படி இருக்குதுன்னு பாரு, 2 இது மாத்திக்குவாங்க. இப்ப விதி கெட்டுருது அப்படின்னா விதினா என்னது, லக்னம். விதின்றது வந்து லக்னம், அதுதான் நிர்ணயம் பண்ணுது. அப்போ விதி கெட்டுது அப்படின்னா மதி எப்படி இருக்குதுன்னு பாரு. மதின்றது வந்து சந்திரன், மதின்றது வந்து சந்திரன், சந்திரனை அடிப்படையா வச்சு பாருங்க. இப்போ விதின்றது வந்து லக்னம், லக்னத்துக்கு வச்சு பலன் சொல்லும் போது சரியா வரல, கெடுபலனா இருக்குது அப்படின்னு வச்சுக்க, அப்போ மதியை வச்சு பாருங்க சொல்லணும், சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. இது வந்துட்டு ராசி கட்டத்திலேயே நான் சொல்றது, ராசி கட்டத்திலே. அதே வந்து அம்சத்துல எடுத்தோம்னாக்கா முன் ஜென்மத்தினுடைய பலனை பொறுத்து அங்க ஆராய்ச்சி அதுதான். இப்போ இங்க ராசியில வந்துட்டு சூரியன் வந்து கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கா அப்படின்னாக்கா தனுசுல இருப்பார் சூரியன். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின் போது அம்சத்துல தனுசுல இருப்பாரு, அம்ச கட்டத்துல. அதே ராசி கட்டத்துல மேஷத்துல இருப்பாரு 1ஆம் பாதம் அப்படின் போது. இங்க அம்ச கட்டத்துல வந்துட்டு எங்க இருக்காரு, தனுசுல இருக்காரு. அது காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு, 9வது வீடு. காலபுருஷனுக்கு 9வது வீடு. அப்போ முன் ஜென்ம பலனால அவனுக்கு வந்துட்டு அந்த சூரியன் நற்பலனை கொடுப்பாரு. சூரியன் அங்க உச்சம் அக்னி ராசி, அக்னி சரராசி. அதே மாதிரி இங்க உபயராசி, பிதுர்ஸ்தானம், அதாவது முன்னோர்களை பத்தி சொல்லக்கூடியது. இப்போ இவனுக்கு அந்த சூரியன் எடுத்துன்னு வச்சுக்கோ, அந்த சூரியன் வந்து என்ன பண்ணும், அவனுடைய மூதாதையர்களை எடுத்து சொல்லக்கூடியதா அமையுது. அவனுடைய ஜனனம் வந்துட்டு பார்த்தனா கூடுமான வரைக்கும் அவனுடைய முன்னோர்களுடைய ஜனனமா தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எங்க தாத்தா மாதிரியே வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? எங்க முப்பாட்டனே வந்து பிறந்த மாதிரி இருக்குதியா? நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க இல்லையா? அப்போ அந்த அம்ச கட்டத்தை வச்சுதான் அவனுடைய பூர்வ ஜென்மத்தை பத்தி நம்ம எடுத்து சொல்ல முடியும். இந்த ஒரு கிரகம் மட்டும் இல்ல, அதுல இருக்கக்கூடிய 9 கிரகத்தையும் எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஏதோ ஒரு மெசேஜ் அதுல வந்து கண்டிப்பா சொல்லும். ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டோம்னாக்கா அதே மாதிரி ஜாதகம் கோடி ஜாதகம் பார்த்தாலும் இருக்காது. இதுல இருக்கக்கூடிய பலனுக்கும் அதுல இருக்க பலனுக்கும் வேற மாறுமே தவிர இந்த ஜாதகம்னு சொன்னது அங்க நடக்காது. இதே கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அதே மாதிரி இன்னொருத்தர் ஜாதகத்துல இருக்கும். இது போல ஒரு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க இல்லையே, குறைஞ்சது 1 கோடி பேருக்காவது அதுல வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் இது மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்காது, மாறுபடும். ஏன் அப்படின்னா லேட்டிடியூட் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு மதுரையில் ஒரு குழந்தை பிறகுது, அங்கனுடைய தன்மை வேற. என்ன, திருச்சியில ஒரு குழந்தை பிறகுது, அதனுடைய சூரியனுடைய தூர டிஸ்டன்ஸ் வேற. அதே வந்து விழுப்புரத்துல ஒண்ணு பிறகுது, இதனுடைய தூரங்கள் வேற.
அப்போ இந்த பூமத்திய ரேகையில இருந்து பூமியை வந்து பூகோளத்தை 360 டிகிரியா பிரிச்சிருக்காங்க இல்லையா? இந்த 360 டிகிரியில வந்துட்டு 11.57 அப்படின்னு சொல்றது விழுப்புரத்துக்கு குறிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 11.57 இது வந்துட்டு 11.57 வந்து ஒரு ரேகை. அதே மாதிரி 79.29 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரேகை. இது ரெண்டையும் சந்திக்கக்கூடிய ஒரு ரேகை இருக்குது இல்லையா? அந்த இடம் விழுப்புரம். இந்த விழுப்புரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா இதே மாதிரி நேரத்துல இன்னொரு இடத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இந்த ஜாதகனுக்கு நடக்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு நடக்குமான்னு கேட்டா நடக்காது. இங்கத்தைய பலன் அங்கத்தைய வராது. அதுக்கு வேற மாதிரி தான் இருக்கு, இதுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஜாதகம் மறு ஜாதகம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இது அம்சத்துல பொறுத்த வரைக்கும் முன் ஜென்மத்தை பத்தி எடுத்து சொல்லக்கூடியது தான் அம்சம். ரெண்டுத்தையுமே பார்த்துதான் நம்ம சொல்லணும். இந்த ராசியாதிபதி கெட்டு போயிருக்கிறாரு, அம்சத்துல எப்படி இருக்காரு? இவனுக்கு வந்து கல்யாணமே கிடையாதுப்பா. சுக்கிரன் வந்து நீச்சமாயிட்டாரு, அவர் ஏழாம் அதியாவும் இருக்கிறாரு. மேஷ லக்னத்துக்கு 7ஆம் அதியாவும் இருக்கிறாரு. கன்னியில போயிட்டு நீச்சம் அடைஞ்சிட்டாரு, அவனுக்கு திருமணமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நான் என்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி நிறைய ஜாதகம் வருது, நான் பார்த்துருக்குறேன். அதுல பார்த்தனாக்கா அந்த வீட்டுக்கு அதிபதி புதன், நீச்சம் அடைஞ்ச வீட்டுக்கு அதிபதி புதன். அந்த புதன் வந்து எங்க இருக்காரு, அதை வச்சு கல்யாணம் முடிச்சிடுவேன். இந்த மாதிரி இதை பாருங்க, முடிங்க இங்க இருக்குது பொண்ணு, கரெக்டா அந்த மாதிரி போவாங்க, கிளிக் ஆயிடும், கல்யாணம் முடிஞ்சிடும். நிறைய பேர்கிட்ட போனஞ்சி எங்க பார்த்தேன், எல்லாம் வந்து கல்யாணம் இல்லைன்னு தான் சொன்னாங்க, உங்ககிட்ட வந்து தான் நடந்தது அப்படின்னு திரும்ப வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன். ஒரு சில பரிகாரங்களாலேயும் கூட வந்துட்டு திருமணத்தைய முடிச்சிருக்குது. சுக்கிரன் நீச்சமா இருக்குது ஒரு ஜாதகத்துல. அந்த ஜாதகனுக்கு என்னுடைய அப்பா வந்துட்டு அவருடைய கடமையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. கேட்கும்போது நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க, ஒரு விளக்கு போடுங்க, அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, ஒரு 21 சுத்துங்க, அவருக்கு வள்ளியம்மையை போயிட்டு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரம் செய்யுங்க பொண்ணு அமைகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னேன். அவரு குறைஞ்ச ஒரு 20 வாரம் அப்படி செஞ்சுட்டே வந்தார். 21வது வாரம் கண்டிப்பா அதே மாதிரி ஒரு பொண்ணு முடிஞ்சிருச்சு. அந்த 21 வாரத்திலே அவருக்கு அந்த பெண் அமைஞ்சிருச்சு. திருமணம் நல்லபடியா முடிஞ்சது, நல்லபடியா இருக்காங்க. குருஜி, இப்போ திருமணமாகி கணவன் மனைவி இருவரும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இப்போ கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா 10 வருஷம் 15 வருஷம் 8 வருஷம் அப்படின்னு ரொம்ப நீண்ட காலமா வந்து குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு எவ்வளோ ஹாஸ்பிட்டல்லு மருத்துவம்னு சொல்லிட்டு பார்த்து செலவு பண்ணி ஓஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. இதுல ஜோதிட ரீதியா இதுல ஏதாவது பரிகாரங்கள் செய்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? என்கிட்ட வந்துட்டு மகாராஷ்டிரால வந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி புத்திர பாக்கியம் இல்லை 10 வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி நான் பார்க்குறேன். அவங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை தான் வந்து புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னம் இருக்குது அப்படின்னா அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம். இப்போ வந்து ஒரு துலா லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா துலா லக்னத்துக்கு 5ஆம் இடம் எது அப்படின்னாக்கா கும்பம் வந்துடும். இப்போ அந்த கும்பத்துல வந்துட்டு ஒரு சனி, அந்த சனி வந்துட்டு அந்த ஜாதகத்துல நான் பார்க்கும்போது மேஷத்துல நீச்சமா இருக்காரு, நீச்சம் அடைஞ்சிருக்காரு. அந்த கும்ப ராசியாதிபதி. சரி, புத்திரகாரகன் எப்படி இருக்காரு அப்படின்னு எடுத்தா புத்திரகாரகன் வந்து குரு வந்துட்டு அவர் பார்த்தோம்னா மகரத்துல வந்து நீச்சமா இருக்காரு, அவரும் நீச்சமாயிட்டார். இப்போ இங்க இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் எப்படி ஏற்படும் அப்படின்றதுதான் அங்க ஒரு இது.
இந்த ஜாதகத்தை வந்துட்டு நான் என்ன பண்ண ஒரு யோசனை பண்ணேன் ம், டக்குன்னு. ம், உங்களுக்கு புத்திர பாக்கியம் அந்த அளவுக்கு ம், இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ம், ஆனா ம், வேற ஒரு வழி இருக்கு. ம், எப்படின்னாக்கா ம், உங்களுடைய கர்ம வினைகள் வந்து ம், நீச்சம் அடைஞ்சு போச்சு. ம், என்ன அதே மாதிரி பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு, ம், அந்த குரு வந்துட்டு அவரும் நீச்சமா இருக்காரு. ம், அதனால இப்போ முதல்ல உங்களுடைய தோஷங்களை போக்குறதுக்கு ம், ஒரு புத்திரேஷ்டி ஹோமம் ஆ, செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ம், அது எப்படி செய்யணும் அப்படின்னா, ம், முதல்ல ருத்ர ஹோமம் பண்ணிட்டு ம், அவனுடைய தோஷங்களை முதல்ல போக்கிட்டு அதுக்கப்புறமா புத்திரேஷ்டி ஹோமம் பண்ணி ம், அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு ம், கொடுக்கும்போது அந்த புத்திர பாக்கியம் ம், கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆ, சொன்னேன். சரி அப்படிதான் நீங்களே செஞ்சிருங்க அப்படின்னு. ம், சரி அப்படின்னு செஞ்சு தரேன். ம், அது மாதிரி செஞ்சு கொடுத்தேன். ம். செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு சக்சஸா குழந்தை பிறந்துருச்சு. அவங்க அந்த குழந்தை வந்துட்டு இப்போ நல்லா 10வது படிக்கிறான் அந்த பையன். அந்த அளவுக்கு நல்லா வளர்ச்சி. அதாவது குழந்தை பாக்கியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. ஜாதகத்துல இருந்திருக்கு. அத நீங்க உங்களுடைய ஆராய்ச்சி முறையில அத உங்க கோணத்துல பார்த்து நீங்க அத சரி பண்ணி பரிகாரங்களை நீங்களே செஞ்சு அதை சக்சஸ் பண்ணிருக்கீங்க. Success அவங்களுக்கு அப்ப புத்திர பாக்கியம் உண்டாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.